அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. இப்போ நம்ம ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸ் அதை பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் வரையும் தத்தா தத்தா நான் பார்த்தோம். தத்தா தித்தி துத்து துரு தே தை தோ தௌ தம் தக. அதே மாதிரி இப்போது அடுத்த ஸ்டெப்பில் தத்ததனாக்கு அப்புறம் பா வரும் இல்லைங்களா தமிழில், அதே மாதிரி தான் பா. பப்பா பப்பா மா, இந்த அஞ்செழுத்துக்கான பாரங்கடியை பார்க்க போகிறோம். பா பா பாருங்க எழுதி சொல்லிட்டு பா பா, பி பி, பூ கீழே ஒரு ஆப்போசிட்டில் சி மாதிரி போடணும். பூ பூ ஒரு கொக்கி கீழ்பாகத்தில். பூ புரு பா போட்டு கீழே சி மாதிரி சுழிக்கும் போது புரு. பே பா போட்டு மேலே கொம்பு பே. பையில் 2 கொம்பு போட்டோம்னா பாய். போ பார்த்து ஒரு கோடு போட்டு தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா போ. பாவ் பா போட்டு கால் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா பாவ். பம் பா போட்டு தலையில் புள்ளிச்சிங்கன்னா பம். பா போட்டு 2 புள்ளி வச்சிங்கன்னா பக்க. அதுலேயே பா கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். பா பா பி பி பு பூ புரு பே பை போ பௌ பம் ப. எழுதலாம். இங்கே பாருங்கள். பா பா மாதிரியே போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன சுழிப்பு வச்சிங்கன்னா பா. பா கால் போடணும். பி கூட போட்டுட்டு பா போட்டிங்கன்னா 2 இணைக்கும் போது பி. பி பா போட்டுட்டு கால் போட்டு 2 இணைக்கணும் பி. பா போட்டு கீழே சி மாதிரி ஆப்போசிட்டில் போடும்போது பூ. பா போட்டுட்டு கீழே ஒரு கொக்கி போடும்போது பூ. பா போட்டு சி மாதிரி கீழே போடும்போது புரு. பா போட்டுட்டு தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா பே. பா போட்டுட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா பை. பா போட்டுட்டு கால் போட்டுட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா போ. பா போட்டுட்டு கால் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா பாவு. பா போட்டுட்டு தலையில் புள்ளி வச்சிங்கன்னா பம். பா போட்டுட்டு 2 புள்ளி சைடில் வச்சிங்கன்னா பக. தேட் தேர்டு பா. பா பா பி பி பு பு புரு பே பை போ பௌ பம் பக. இப்படி எழுதலாம் பாருங்கள். ஒரு கோடு போட்டு நம்ம பி போட இல்லைங்களா, அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு சென்டராக மேலே போடணும். போட்டுட்டு உள்ளே கோடு போட்டிங்கன்னா பா. பா எழுதிட்டு ஒரு கோடு போட்டிங்கன்னா கால் பா. முன்னாடி கோடு போட்டுட்டு பா எழுதி 2 ஜாயின் பண்ணிங்கன்னா பி குரில். பா போட்டுட்டு கொம்பு போட்டு பக்கத்தில் கோடு போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா பி. வா போட்டு கீழே சி மாதிரி ஆப்போசிட் போட்டிங்கன்னா பூ. வா போட்டுட்டு ஒரு கொக்கி போட்டிங்கன்னா பூ. வா போட்டுட்டு ஆப்போசிட்டில் சி மாதிரி கீழே போடும்போது புரு. வா போட்டுட்டு மேலே தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா பே.
பா போட்டுட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா பாய். பா போட்டுட்டு பக்கத்தில் கால் போட்டு தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா போ. பா போட்டுட்டு பக்கத்தில் கால் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா பாவ். பா போட்டுட்டு தலையில் புள்ளி வச்சிங்கன்னா பம். பா போட்டுட்டு சைடில் புள்ளி வச்சிங்கன்னா பஹ. அடுத்து போட்டு பா. பா பா பி பி பு பு புரு பே பை போ பௌ பம் பஹ. இதை பாரத பா கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பாரதம் இந்தியா இல்லையா, அது பா போட்டு முதலில் போடக்கூடிய லெட்டர்ஸ் இதுதான் பா. நம்ம தமிழ் ஆழ்வரையில் அது நல்லா பெருசாக போடுவோம். இதில் சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன ரவுண்ட் பண்ணி போடுறது பா. அது காட்டுனா பா. இதை ஆ பா கூட சொல்லுவாங்க மற்றவங்க. முன்னாடி கோடு போட்டு பா போட்டு இணைச்சிங்கன்னா பி. பா போட்டுட்டு பின்னாடி ஒரு கோடு போட்டு 2 ஜாயின் பண்ணிங்கன்னா பி. பா போட்டுட்டு கோல் கீழே வந்து சி ஆப்போசிட் சைடில் போடும்போது பு. பா போட்டுட்டு ஒரு கொக்கி மாதிரி போடும்போது பூ. பா போட்டுட்டு கீழே சி மாதிரி போட்டிங்கன்னா குரு. பா போட்டுட்டு தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா ஏ. பா போட்டுட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா பாய். பா போட்டுட்டு கால் போட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா போ. பா போட்டுட்டு கால் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா பௌ. பா போட்டுட்டு புள்ளி வச்சிங்கன்னா பம். பா போட்டுட்டு 2 கொம்பு வச்சிங்கன்னா 2 புள்ளி வச்சிங்கன்னா பஹ. இந்த பிக்கு ஆல்சோன்னு சொல்லுவாங்க. ஒரு லெட்டரில் வருதுல்ல தமிழில், அந்த மாதிரி இது ஒரு வார்த்தை உண்டு. அடுத்து மா. எப்படி நம்ம பால் வந்து கொஞ்சம் சுழிச்சு ரவுண்ட் பண்ணி போட்டோமோ அந்த ரவுண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு போட்டிங்கன்னா மா. பாருங்கள், எங்கேயுமே நம்ம சுழிக்கிறது கிடையாது. மா மா பதில் கால் போட்டு மா. முன்னாடி கோடு போட்டு மா போடும்போது மீ. மா போட்டுவிட்டு அடுத்து கோடு போட்டு ஜாயின் பண்ணுன்னா மீ. மா போட்டு சி மாதிரி ஆப்போசிட் போடும்போது மோ. மா போட்டுவிட்டு கொக்கி ஒன்று போட்டிங்கன்னா தலை காலில் அது மூ. மா போட்டுட்டு சி மாதிரி போட்டிங்கன்னா அது முரு. மா போட்டுட்டு தலைக்கு போட்டிங்கன்னா மே. மா போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா மை. மா போட்டுட்டு கால் போட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா மோ. மா போட்டு கால் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா மாவு. மா போட்டுட்டு தலை புள்ளிச்சிங்கன்னா மம். மா போட்டு 2 புள்ளிச்சிங்கன்னா மக. 5 லெட்டர்ஸ் பார்த்துருங்களா? இதுதான் பயிற்சி பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்க, அதுதான் முக்கியமானது. தன்யவாத்.